கிறிஸ்துவுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பல சமயங்களிலே பிரச்சனை போராட்டம் அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை நேர்ந்து கொள்ளுகிறோம். அதாவது பொருத்தனை செய்கிறோம். ஜெபம் பண்ணுறேன், நல்லா வேதத்தை வாசிக்கிறேன், நல்ல உதவி செய்கிறேன், இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வந்தால் உமக்கு தருகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபத்தில் அவர்கிட்ட நேர்ந்து கொள்றீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நம்ம நேர்ந்து கொள்கிறோம். அப்போ அவர் அதை பார்த்து சந்தோஷப்படுறார். பரவாயில்ல, என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி அவங்க செய்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அதை உங்களுக்கு அவர் செய்ய முற்பட்டு செய்து விடுவார். அதில் மாற்று கருத்தே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் கேட்பது நேர்மையாக இருந்தால், நியாயமாக இருந்தால், நீதியாக இருந்தால், பரிசுத்தமாக இருந்தால், உண்மையாக இருந்தால், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் கட்டாயம் கர்த்தர் செய்திருவார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நம்ம ஆண்டவர் உண்மை இல்லவர். ஆனால் அவர் செய்து முடித்த உடனே பார்ப்பார், நம்ம செஞ்சிட்டோம், இவன் நம்மளுக்கு நம்மகிட்ட சொன்னானா செய்கிறானா என்று அவர் பார்ப்பார். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் மறந்து போயிடுவோம், இல்லைன்னா மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். அதனால தான் பைபிள் இப்படி சொல்லுது, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நேர்ந்து கொள்ளும்போது நீங்கள் பொருத்தனை பண்ணும்போது எந்த காரியத்தையும் அவர் அசைய பண்ணி செய்து விடுவார். என்னுடைய பிள்ளைகளை, இல்லை என்றால் நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு சித்தமா இருந்து இது நடந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நீங்க செய்யறத செய்து கொண்டே இருக்கலாம். அப்போ அது பொருத்தனை இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் என்று சொல்லுகிறார். புரிஞ்சுட்டீங்களா? அது என்னுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஒன்றொன்றே அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் இதை தந்துடுவீங்களா? நான் சொல்லுவேன், ஐயா என்னால முடியாது, கர்த்தருக்கு சித்தமானால் அது வாய்க்கும் அப்படின்னு நான் மனசுல நினைத்து கொள்வேன். நான் பொருத்தனை பண்ண மாட்டேன். ஆனால் தேவன் தரும்போது தேவனுக்கு கொடுப்பதில் நான் உற்சாகமாக இருப்பேன். எப்படிலாம் அவருக்கு கொடுக்கலாம், எந்தெந்த விதத்துலலாம் கொடுக்கலாம், எப்படி தேவனை சந்தோஷப்படுத்தலாம். அவர் நினைப்பார்ல, இந்த பூமியில எவ்வளோ பிரச்சனை மத்தியில் வாழ்றான், போராட்டத்தின் மத்தியில் வாழ்றான், தேவைகள் மத்தியில் வாழ்றான், ஆனாலும் எனக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு இருக்குங்கிறதை தேவன் அறிந்து கொள்வார். பிரியமானவர்களே, அப்படித்தான் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால நான் இதை செஞ்சிருவேன்னு சொன்னா நீங்க செஞ்சிருங்க. அதை யோசிக்காதீங்க. அது எத்தனை லட்சம் எத்தனை கோடினாலும் பரவாயில்ல, அதுக்கு மேல உங்களுக்கு தருவதற்காகத்தான் உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். கண்டிப்பா நீங்க கர்த்தருக்கு கொடுத்து, இல்லைன்னா கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டதை செஞ்சீங்கன்னா நீங்க குறைவுபடவே மாட்டீங்க. ஆனா அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னை ஏமாத்திட்டான் அப்படி சொல்லுவார். தேவன் எப்படி தெரியுமா பார்ப்பாரு? நம்ம செய்யலைன்னா இவன் என்னை ஏமாத்திட்டான் பாரு. ஒரு தெய்வத்தை ஏமாத்தினா ஒரு மனசு எவ்வளவு கஷ்டப்படும் பாருங்க. இப்ப சாதாரண நம்ம கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கலன்னா நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அப்போ ஒரு தெய்வத்தினுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது, இயேசு கிறிஸ்துவின் மனசு கஷ்டப்படக்கூடாது. அதனால நீங்கள் நேர்ந்து கொண்டா செஞ்சிருங்க, நேர்ந்து கொள்ளவில்லை என்றால் நலம். அதனாலே கர்த்தர் உங்கள்கிட்ட நீ எனக்கு தரலன்னு சண்டை போட மாட்டார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். ஆண்டவரே, இந்த வெளிப்பாடோடு பேச கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி. எல்லாம் உம்முடைய அறிவு, உம்முடைய ஞானம் அப்பா. ஆண்டவர், நாங்கள் எப்படி நடக்கணுங்கிற ஆலோசனை எங்களுக்கு தாங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.